பதவி பறிப்பு சட்ட முன்வரைவு குறித்து ஆராய அமையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற மாட்டோம் என திரிணாமுல் காங்கிரஸ் அறிவிப்பு. 25ஆம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு அனைத்து வகையான அஞ்சல் சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவிப்பு. மது அருந்துபவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர்தான் மதுக்கடைகளை மூட முடியும் என அமைச்சர் முத்துசாமி விளக்கம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல்லுக்கு தடை விதிக்க கோரி போராட்டம் நடத்த தஞ்சையிலிருந்து விவசாயிகள் டெல்லிக்கு பயணம். விளைநிலங்களில் அமைக்கும் மின் கோபுரங்களுக்கான பணத்தை காலதாமதமின்றி வழங்க வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 15,000 கனஅடியாக குறைந்ததால் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்டிருந்த தண்ணீர் நிறுத்தம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்லும் தொடர்வண்டிக்குள் மழைநீர் சொட்டு சொட்டாக கொட்டியதால் பயணிகள் கடும் அவதி. சிவகங்கை மாவட்டம் காட்டுஉடைக்குளத்தில் மேய்ச்சல் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக கூறி கிராம மக்கள் போராட்டம். அவிநாசியில் தாய் பணம் தராததால் மது போதையில் இருந்த இளைஞர் கிணற்றில் குதித்து தற்கொலை. காப்பாற்ற குதித்தவரும் உயிரிழந்த பரிதாபம். உக்ரைனுக்கு சொந்தமான எந்த ஒரு நிலத்தையும் ரஷ்யாவுக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என ஜெலன்ஸ்கி திட்டவட்டம்.